ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலுடைய லெகசி பற்றி சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் சார். நான் சொன்னேன் அந்த அல்டான்ஸ் ரோடு வாசல்ல ஆமாம் சார் பேசிக்கிட்டு இருப்போன்னு. அந்த கூட்டங்கள்லாம் சேர்ந்து கொடுத்த உந்தல்னால தான் ராஜ்கமல் ஆரம்பமாச்சு. ஒரு முரட்டு தைரியம் வேறு இருக்கும். அது தொடாதேன்னா ஏன் அப்படின்னு கேட்போம். தொடாத ஏன் அப்படின்னா ஏன் தொடக்கூடாதுங்க அப்படின்றது தான் அந்த ஹேண்டில் இருக்கிறது. நெருப்பு சுடணும், எவ்வளோ சுடணும்னு கேட்போம். கடந்துடலாம்ல, தீ மிதிக்கிறான்ல, அப்புறம் நான் ஏன் போகக்கூடாதுன்றது. அந்த மாதிரி அப்படித்தான் நான் 24 வயசுல இல்லைன்னா சொந்த கம்பெனி ஆரம்பிப்பேன். நான் பேசாமல் வேலையை சம்பாரிச்சிட்டு வீடு கட்டிக்கிட்டு விஆர்எஸ் எப்போ வாங்கலாம்னு யோசிக்கிறது தானே ஒரு நல்ல இளைஞனுக்கான அழகு. நல்ல இளைஞனுக்கான அழகா சார். ரிட்டையர் எப்போ ஆகலான்னு யோசிக்கணும் வேலைக்கு போகும்போது. பட் 24 வயசுல கம்பெனி ஆரம்பிக்கணும் போது வேண்டான்னு சொல்றதுக்கு தடை பண்ற சினிக்கல் பிரதர்ஸ் எனக்கு இல்லை. அப்பா இருந்தாரு. அப்ப அவர்லாம் தடுக்கல. அவன் தோத்து போயிடாம பாத்துக்கன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல வியாபார ரீதியா தான் தோத்தேனே தவிர கலை ரீதியா தோக்கல. வியாபார ரீதியா தோத்ததுக்கான காரணம் தேவையில்லாம ஒண்ணு பண்ணிட்டோம் அடுத்ததுக்கும் போயிடலான்னு தேவையில்லாம 2 போட்ல கால வச்சேன். டிஸ்ட்ரிபியூஷன் நான் எடுத்தேன். தமிழ்நாடும் ஆந்திராவும் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிற அளவுக்கு எனக்கு முன் அனுபவம் கிடையாது. அது சுடும் சொன்னாங்க, சுடுன்னு. எவ்வளவு சுடுன்னு கேட்டேன். அந்த சூடு தாங்கத்தான் முடியல. அப்போ நல்ல வேளை ஏக் துஜே கேள்வி என்ன கடனோ அதை ஒரே படத்துல அடைச்சிட்டேன். பண்ண தப்பு தான். 5 வருஷம் அதுக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். மறுபடியும் விக்ரம்ல இருந்து ஆரம்பிச்சேன். முதல் விக்ரம்.